சேனல் ஃபைவ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு வந்து பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலம் அப்படின்னு அறிவிக்க போறாங்களாம். ஆமா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல என்ன நீதி கிடைச்சா கிடைக்கலன்னு பல பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை இன்னும் ஆடி அடங்குறதுக்குள்ள இங்க பக்கத்துல தாம்பரம் சானிட்டோரியத்துல ஒரு பள்ளி மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுமியை பிடிச்சி ஒரு அந்த விடுதியில் இருக்கக்கூடிய காவலாளியே பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டிருக்கான். இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அரக்கோணம் ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போகுது நினைவுகள். இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அது குறைஞ்ச பாடு கிடையாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சுன்னா தமிழ்நாட்டிற்கு பெண்கள் வராதீர்கள், தமிழ்நாடு பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலம் அப்படின்னு அறிவிப்பு கூட வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இந்த நாயங்கப்படுத்துகிற பாட்டில் இப்படி கூட போகும் போல செய்தியை பார்க்கிறேன். அதாவது தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு விடுதி, ஆதரவில்லாத ஒரு சிறுமி, ஒரு சின்ன குழந்தை. அது அந்த விடுதியில் அந்த குழந்தை தங்கி 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய அதிகாலை, அதாவது ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி நேரத்தில் அந்த விடுதியின் காவலாளியே என்ன பண்றாரு அப்படின்னா, மூஞ்சில துணியை கட்டி, அந்த குழந்தை மூஞ்சி வாயில சத்தம் போடக்கூடாதுன்னு துணியை கட்டி அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு மறைமுகமான இடத்துல வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ய முற்பட்டிருக்கான். அந்த குழந்தை அதுக்கு இனங்கலை அப்படின்ன உடனே அந்த பொண்ணோட, அந்த சின்ன சிறுமியோட வலது காலை அடிச்சு உடைச்சிருக்கான் அந்த நாய். இவன் மனுஷனா இல்ல வேற மிருகமா? மிருகம் தான், மனுஷன் கிடையாது. இவன் வேற காவலாளி. இவன் காவலாளி இல்ல, வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்லிடக்கூடாது, பொதுமக்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நாய்கள்லாம் எங்கேருந்து வருது? ஏன் இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி காவலாளி, அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்போ நியமிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். அந்த சின்ன குழந்தைக்கு கால் அடிபட்டுருச்சு அப்படின்ன உடனே தான் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குரோம்பேட் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. யாருமே சொல்லல கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அவங்க கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள மருத்துவர்கள் சிகிச்சை பார்க்கும்போது அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்காங்க எப்படி வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு. அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்னை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டு போய், அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம புரியும். இந்த மாதிரியான அது விவரம் புரியாது இல்லை, 8ஆம் படிக்கக்கூடிய குழந்தை அது சொல்லியிருக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டிருக்கான், அதை நான் தடுத்ததுனால என் காலை உடைச்சிட்டான் அப்படின்னு அந்த ஒரு மழலை குழந்தை சொல்லியிருக்கு. கேட்கும் போதே பார்க்கும் போதே பதறுது. அந்த நாய் எப்படி தான் அப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டான்னு தெரியல. அதை அங்கே உள்ளவங்க ஏன் சொல்லலை, இல்லை என்ன பிரச்சனை, என்ன கட்டான ஒரு காரணம் எனக்கு தெரியல. இந்த குழந்தை தான் அந்த மருத்துவர்கள்ட்ட சொல்லியிருக்கு. உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குரோமேட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிட்லம்பாக்கம் காவல் நிலையத்தில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து அந்த பொறுக்கி நாயை கூட்டிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் சிறையில் அடைச்சிருவாங்க. காவலாளி அப்படின்னாலே அந்த வார்த்தையின் புனிதம் தெரியாத சில நாய்கள்லாம் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குது. பெரிய பெரிய பணம் புழங்குற இடத்துக்கு ஏதோ பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்லாம் போட்டு ஆட்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க. பெண் பிள்ளைகள், பெண்கள், மாணவி இருக்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்புக்கு ஆண்கள் போடுறீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் விசாரிக்கணும், எப்படிப்பட்டவங்கன்னு விசாரிக்கணும். ஒரு நல்ல ஒரு ஆட்களை போடலாமே, அங்கே கவனம் செலுத்துறது இல்லை, யாரை வேணாலும் போட்டுடலாம் வேலைக்கு அப்படின்னு. இப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு கால் உடஞ்சு வச்சு, அது எனக்கு கால் உடஞ்சதை காட்டில் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானே, தப்பி தவறி அந்த பெண் குழந்தைக்கு ஏதோ உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து, உயிரே போயிருச்சுன்னா யார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு எல்லாமே அப்படித்தான் மறந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து மறைச்சு வச்சுட்டு இதை கேஸை விசாரிக்க நேரம் இருக்குமா யாருக்கும் தெரியாது, இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க யார் வருவாங்களான்னு தெரியாது. உடனே முக்கியமாக இந்த அரசியல் ரீதியா எங்க நம்ம ஆட்சியில் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, வெளியே தெரியாம முதல்ல மறைக்கணும்னு தான் பாக்குறீங்க. எல்லாத்தையுமே எந்த ஒரு கேஸா எடுத்துக்கோங்க, முதல்ல அதை மூடி மறைச்சிடணும் வெளியே வராம. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதை நம்ம கிளறி விட்டாதான் என்ன உண்மை சம்பவம் வெளியே தெரிய வருது. அது மாதிரி அந்த குழந்தைக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த செய்தி வந்துருச்சு இப்போ வெளியில. அந்த நாய் இப்போ என்ன பண்ண போறீங்க? கூட்டு போவீங்க, ஜெயிலில் போடுவீங்க, முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு மாணவி, இதுக்கு முடிவே கிடையாதான். நம்மளா பார்த்து தெரிஞ்சுற வரைக்கும் இதுக்கு முடிவு கிடையாது. இந்த மாதிரி பச்சிலை குழந்தைகளுக்கு தவறு நம்ம நடக்குமான்னு, அதாவது நாய்க்கு வெறி பிடிச்சதுன்னா வெறி நாய் நீ கடிக்க கூடாதுன்னு சொன்னா அது கடிக்காம இருக்காது, கடிக்கத்தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும்னா வெறி நாய்ட்டிலேருந்து கடி வாங்காம நம்ம தற்காத்துக்கணும். அதுக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை அமைச்சு கொடுக்கணும். நீங்க காவலாளின்னு, அதாவது வேலியே பயிரை மேய்ந்த கதை அப்படின்ற மாதிரி நீங்க யாரை காவலாளியா போட்டீங்களோ அவனே அந்த குழந்தை அப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு அந்த குழந்தையை உள்ளாக்கியிருக்கான். ஸோ இனிமே நமக்கு வழி இல்லை. குழந்தைகளை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், மாணவிகளை பாதுகாக்கணும். கடுமையான ஒரு பாதுகாப்பு தான் அவங்களுக்கு வேணும். அதாவது கிட்ட நெருங்கினா நீ காலி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கினாதான் இங்கே இது போல வெறிநாய்கள், இந்த போல சிறு பிள்ளைகளை கடித்து குதறாமல் இருக்க ஒரே வழி. இதை இந்த அரசு செய்யுமா அப்படின்றத செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். மக்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இதுபோல் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் நடக்காம நம்ம இனி ஒன்றிணைந்து சேர்ந்தோம்னா, கருத்துக்களை தெரிவித்தோம் அப்படின்னா, அரசு காது செவிகளில் விழுந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுக்கட்டும். அண்ணா யூனிவர்சிட்டியோட முடிஞ்சிடும் நினைச்சோம், இப்போ தாம்பரம் அடுத்து எங்க வரப்போதோ அப்படின்னா வரக்கூடாது, அடுத்து வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்றத அந்த அரசு கண்டிப்பா கவனத்தில் கொண்டு செயல்படணும்னு இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன்.